Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிஸ்தா கிரீன் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேண்ட் பேக் வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இந்த பேக் வந்து முழுக்க சிவன்கன் நாட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால சிவன்கன் நாட் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க கத்துக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வயர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சொல்றேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணலாம். நான் எல்லா விதமான கூடைகளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து என்கிட்ட நேர்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி சொல்லுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த வயரை சென்டர்ல கட் பண்ணிட்டு உள் பக்கமா இருந்து வயர் எடுத்துக்கலாம். இதை வந்து 1 feet ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 8 அடி வயர் எடுத்துக்கோங்க. 8 அடி வயர் எடுத்துட்டு அந்த வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த வயர்கள் கட் பண்ணிக்கலாம். டோட்டல் 25 வயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 25 வயர்களையும் கட் பண்ணி ஈக்குவலா நான் ஃபோல்டு பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் வந்து நான் 2.5 அடி எடுத்திருக்கேன். ரன்னிங் வயர் வந்து 2.5 அடி எடுத்துக்கோங்க. வழக்கமா நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற கட் பண்ணி வச்சிருக்க ஒயர்ல பாதி எடுத்துட்டு அதுல 1/2 feet வந்து கம்மி பண்ணிக்குவோம் இல்லையா. இதுல வந்து 1.5 feet வந்து கம்மி பண்ணிக்கணும். இந்த கூடையோட டிசைன் அப்படி. இந்த மாதிரி நம்ம 2.5 அடி எடுத்துக்கலாம். ரன்னிங் வயர் வந்து 2.5 அடி எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணக்கூடாது. அதை வந்து சென்டர்ல பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஈக்குவலா மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரை எடுத்து இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மடக்கி வச்சிருக்க ரன்னிங் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு மேல போட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இந்த கூட வந்து முழுக்க சிவன்கன் நாட் போடுறதுனால எப்போதுமே ஃபர்ஸ்ட் நாட் நார்மல் நாட் தான் போடணும். நார்மல் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இதுலயும் பாருங்க நான் இந்த மாதிரி போடுறேன். நார்மல் நாட் போட்டுட்டு அதுல வந்து மேல இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் வந்து 2.5 அடி இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி தான் நீங்க ஜாயின் பண்ண. இனி போடுற நாட் எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு தான் நம்ம நாட் போட்டு வரணும். அதை வந்து எப்போதுமே மறந்துடாதீங்க. நாட்ஸ் வந்து நல்லா டைட்டா இழுத்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சிவன்கன் நாட் போடலாம். சிவன்கன் நாட் வந்து ஒயரை வந்து ஈக்குவலா மடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் பின்னாடி வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லூப்குள்ள வச்சுக்கலாம். அது பிரிஞ்சிடாம இருக்க இடது கை ஆள்காட்டு விரல இந்த லூப்குள்ள விட்டுறலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு பக்கமா திருமண ஒயரை லெஃப்ட் சைடு பக்கமா எடுத்துட்டு லூப் வழியா வெளியே எடுத்துட்டு நாட் வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன்கன் நாட்டும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து நார்மல் நாட் போடலாம். நம்ம எப்போதுமே சிவன்கன் கூடையில இந்த மாதிரி மாத்தி தான் போடணும். ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் வந்து சிவன்கன் நாட், இப்படி மாத்தி போட்டுவாங்க. இதே மாதிரி எல்லா ஒயர்களையும் எடுத்து நாட் போட்டுவாங்க. 25 நாட்ஸும் இதே மாதிரி போட்டுருங்க. இப்ப பாருங்க 25 நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் ஆரம்பிச்சிருக்கேன், லாஸ்ட் நாட் வந்து நார்மல்ல முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ரன்னிங் ஒயரை 2.5 அடி எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இனி அடுத்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன்கன் நாட்ல ஆரம்பிக்கணும். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க, சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சேம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் சிவன்கன் நாட் போடுங்க. சிவன்கன் நாட் போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை 2.5 அடி எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயருக்கு மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பின்பக்கம் இருக்க ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்ல ஃபோல்டு பண்ணிட்டு கீழே இருக்க சொரசொரப்பான ஒயரை இந்த லூப் வழியா வெளியே எடுத்துருங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நாட் கிடைச்சிருச்சு. இனி இதே போலவே இந்த லைன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த நாட் வந்து நார்மல் நாட், அடுத்த நாட் சிவன்கன் நாட். இந்த மாதிரி மாத்தி இந்த லைனை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதும் 2.5 அடி எடுத்துட்டு ஒயரை வந்து கட் பண்ணிருங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் போட்டு வரணும். ஒரு லைன் வந்து சிவன் கண்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அடுத்த லைன் வந்து நார்மல் நாட்ல ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் போடணும். ஒவ்வொரு லைன் போட்ட முடிவுல ஒரு 2 அடி ஒயர் எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. மொத்தம் வந்து சென்டர் லைனுக்கு மேல 5 லைன், கீழே 5 லைன் போட்டிருக்கணும். இப்போ வந்து சென்டர் லைனுக்கு மேல 5 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஒவ்வொரு லைன் முடிவுலையும் நான் வந்து 2 அடி எடுத்து கட் பண்ணிட்டேன். இனி வந்து திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு கீழ் பக்கத்துலயும் இதே மாதிரி போட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியே வந்து திருப்பி வச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல நம்ம 5 லைன் போடலாம். ரன்னிங் ஒயரை சேம் அதே போல 2 அடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாட் வந்து சிவன் கட் நாட் தான் போடுறோம். ஏன் அப்படின்னா இந்த சென்ட்ரல் லைன்ல லாஸ்ட்ல வந்து நமக்கு நார்மல் நாட் முடிஞ்சிருக்கு. அதனால அடுத்து வந்து திருப்பி வச்சாலும் பின்பக்கத்துல இருந்து நம்ம வந்து சிவன் கட் நாட்ல இருந்து தான் போட ஆரம்பிக்கணும். 2 அடி ஒயர் எடுத்துட்டு நீங்க வந்து ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போட்டு வாங்க. ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன் கட் நாட்டும் மாத்தி மாத்தி நீங்க போட்டு வாங்க. இதே மாதிரி கண்டினியூஸா போட்டு வந்துட்டு எண்ட்ல வந்து 2 அடி எடுத்துட்டு கட் பண்ணிருங்க. இதே தான் வந்து 5 லைன்ஸ் போடணும். அடுத்த லைன் நீங்க ஆரம்பிக்கும் போது நார்மல் நாட்ல ஆரம்பிக்கணும். இப்படிதான் வந்து நீங்க மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். நான் வந்து ஃபுல் பேஸும் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 11 லைன்ஸ் இருக்கு பாருங்க. மொத்தம் 11 லைன்ஸ் போட்டிருக்கேன். 2 சைட்லயும் 2 அடி விட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க 4 கார்னர்லயும் இந்த மாதிரி நமக்கு 2 ஒயர்கள் இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் சிங்கிளா ஒயர் இருக்கு. இதே மாதிரி 4 கார்னர்லயும் இருக்கு. இதுக்காக 4 ஒயர் கட் பண்ணி 4 கார்னர்லயும் சொருகிடலாம். கார்னர்லயும் சொருகிட்டு நம்ம வந்து நாட் போட ஆரம்பிக்கலாம். ஒரு 4-5 நாட் வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. கார்னர்ல சொருங்க. இந்த ஒயர் வந்து இந்த துண்டு ஒயர்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் அதிகமா எடுத்துக்கோங்க உள்ள சொருகிறதுக்காக. இதை 4 கார்னர்லயும் உள்ள சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 நாட் வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. அப்பதான் வந்து பிரிஞ்சு வராம இருக்கும். நாலு கார்னர்லயும் ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிட்டேன். இனி ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணிட்டு மேல போட ஆரம்பிக்கலாம். நீங்க எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட் தான் போடணும். அதனால நார்மல் நாட் எந்த இடத்துல இருந்து வரும்னு பாருங்க. இந்த 2 ஒயர் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுல 2வது ஒயர்ல தான் நமக்கு நார்மல் நாட் வரும். அதனால இந்த 2வது ஒயர்ல நான் போட ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 இன்ச்சஸ் ஒயர் விட்டுட்டு நீங்க போட ஆரம்பிங்க. ஒரு நாட் நார்மல் நாட்டும் ஒரு நாட் சிவன் கட் நாட்டும் மாத்தி மாத்தி போட்டு வாங்க. கார்னர் போடும்போது அந்த இடத்துல எப்படி போடுறதுங்கிறத சொல்றேன். கார்னர் வரையும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து கார்னர் வரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். கார்னர்ல பாருங்க ஒயர் சொருகி இருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல லாஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட்ல முடிச்சிருக்கேன். அதனால இந்த கார்னர்ல வர்ற ஒயர்ல வந்து சிவன் கட் நாட் வந்து நம்ம போடலாம். இந்த பேஸ் வந்து 25 ஒயர் எடுத்திருக்கேன். ஒத்தப்படையில் தான் வந்திருக்கு. அதனால நமக்கு 4 கார்னர்லயும் ஒரே மாதிரி நாட்ஸ் தான் வரும். நம்ம வந்து ரெட்டப்படை நம்பர்ல எடுத்தோம்னா எப்படி வரும் அப்படிங்கறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க வந்து கத்துக்கலாம். இனி அடுத்தது நார்மல் நாட் வரும். இதே மாதிரி போட்டு வாங்க. அடுத்த கார்னர்லயும் நம்ம சொருகி இருக்க ஒயர்ல சிவன் கட் நாட் தான் போடணும். பாருங்க இந்த இடத்துல நமக்கு கரெக்டா வந்துருச்சு. பாக்குறதுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம். அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு சரியா வந்துடும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வாங்க. 4 கார்னர்லயும் சிவன் கட் நாட் தான் வரும். சிவன் கட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
அடுத்த கார்னர்ஸ்லயும் பாருங்க அதே மாதிரி தான். லாஸ்ட் முடியறது வந்து நார்மல்ல முடியுது. நம்ம வந்து சொருகி இருக்க ஒயர்ல சிவன்கட் நாட் போடணும். இதே தான் வந்து கண்டினியூஸா வரும். 4 கார்னர்லயும் உங்களுக்கு வந்து சிவன்கட் நாட் வரும். இதே மாதிரி ஒரு சுற்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 4 கார்னரும் பாருங்க சிவன்கட் நாட் போட்டிருக்கேன். இனி வந்து லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாட் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். லாஸ்ட் நாட் சிவன்கட்ல முடிஞ்சிருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ் ஒயரை விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ள சொருகி விட்டுடலாம். உள்ள சொருகி விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயரை மேல் பக்கமா இந்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த லூஸ் பண்ணி இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்குள்ள உள்ள விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை அதுக்குள்ள சொருகிடணும். சொருகிட்டு அது ஒயரை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் நாட் வந்து ஒரே இடத்துல கிடைச்சிடும். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வந்து நார்மல் நாட்ல தான் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு நார்மல் நாட் வரும். அதனால அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸா நீங்க போட்டு வாங்க. ஒவ்வொரு லைன் முடிவுலையும் லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி போட்டு வாங்க. இப்ப பாருங்க நான் இதுவரையும் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இவ்வளோ ஹைட் தான் நான் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து 18 லைன் வந்து போட்டிருக்கேன். 2 சைடில் இருக்கிற ஒயர்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம 2 அடி தான் எடுத்திருக்கோம். அதனால 2 சைடில் இருக்க ஒயர்கள் கம்மியாயிடுச்சு. இதை வந்து உள்ளே சொருகி விட்டுடலாம். இனி வந்து சைடு பக்கம் நம்ம போட தேவையில்லை. 2 சைட்லையும் நம்ம உள்ள சொருகின ஒயர்களையும் சேர்த்து 13 நாட்ஸ் இருக்கும். 2 பக்கம் பாருங்க 13 ஒயர்கள் இருக்கு. இந்த 13 ஒயர்களையும் உள்ள சொருகி விட்டுடலாம். தேர்ட் ரோல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோல வந்து நம்ம கிராஸா இன்சர்ட் பண்ணிட்டு ஜிக்ஸாக் ஷேப்ல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 லைன் மட்டும் சொருகுங்க. அப்புறமா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணும்போது எல்லா ஒயர்களையும் இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வந்து எல்லா ஒயர்களையும் 2 சைட்லயும் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டர் பார்ட்ல எப்படி போடுறது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ள சொருகி விட்டுடலாம். இனி ரன்னிங் ஒயர் வந்து சுற்றிலும் போடுறதுக்கு தேவைப்படாது. இப்ப பாருங்க 2 பக்கமே நான் வந்து சொருகி விட்டுட்டேன். நமக்கு சென்டர்ல இருக்கிற ஒயர்கள் மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து 2 சைட்லயும் இதுல வந்து ஒரு பக்கம் 25 ஒயர்களும் இன்னொரு பக்கம் 25 ஒயர்கள் மட்டும் இருக்கு. இதுல வந்து நம்ம நாட் போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நமக்கு நார்மல் நாட்ல தான் வருது. பாருங்க இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட் வருது. நார்மல் நாட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து சிவன்கட் நாட் போடலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துலயும் நமக்கு மாத்தி மாத்தி நம்ம போட்டு வரணும். இதே மாதிரி 25 நாட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 25 நாட்ஸ் போட்டுட்டு முடிவுல வந்து நார்மல் நாட்ல நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. இதை போட்டுட்டு ரன்னிங் ஒயரை 2 இன்ச் விட்டு கட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க செகண்ட் லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். செகண்ட் லைனும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுணும். ரெண்டாவது ஒயர்ல இருந்து தான் போட ஆரம்பிக்கணும். ரெண்டாவது ஒயர்ல நார்மல் நாட்ல நமக்கு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பிக்கணும். முடிக்கும் போது நார்மல் நாட்ல முடிக்கணும். ஒவ்வொரு லைன்லயும் நமக்கு 2 நாட்ஸ் கம்மியா வரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனும் நீங்க போட்டு வரணும். மொத்தம் 8 லைன் போட்டு வாங்க. 8 லைன் இதே மாதிரி கம்மி பண்ணிட்டே போட்டு வாங்க. 9வது லைன்ல வந்து சேம் லைன்ல வந்து எத்தனை நாட்ஸ் இருக்கோ அதே நாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 சைட்லயும் நீங்க போட்டு வாங்க. ரன்னிங் ஒயரை வந்து லாஸ்ட் முடியும் போது 2 இன்ச்சஸ் விட்டு கட் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்க இதுவரையும் நான் போட்டேன். லாஸ்ட் லைன்ல நான் வந்து 2 லைன் 9வது லைன் வந்து சேம் 10 knots போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க இதுவரையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். லாஸ்ட் லைன் வந்து 10 knots திரும்ப போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் நாட் வந்து எனக்கு 7 கட் நாட் வருது. 7 கட் நாட்ல ஆரம்பிச்சு 7 கட் நாட்லயே முடிச்சிருக்கேன். இந்த ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 8 லைனும் வந்து 2 knots வந்து கம்மி பண்ணி போட்டுவாங்க. இனி வந்து ஒயர்களை உள்ள சொருகி விட்டுறலாம். 3rd ரோல இன்செர்ட் பண்ணுங்க. ஒயர்களை zigzag ஷேப்ல இன்செர்ட் பண்ணுங்க. கூடை வந்து உள் பக்கமா திருப்பி வச்சுட்டு எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஹேண்டில் அட்டாச் பண்ணலாம். இப்ப பாருங்க ஹேண்டில் வந்து எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க எல்லா ஒயர்களையும் உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க இதுல 10 knots நமக்கு கிடைக்குது. இதுக்கு மேலதான் ஹேண்டில ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ல உங்களுக்கு ஹேண்டில் தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய டிசைன்ல ஹேண்டில் எங்களுடைய வெப்சைட்ல கிடைக்கும். இதுல வந்து இந்த மாதிரி டிசைன் வருது. இத வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றதுங்கறத பார்க்கலாம். 4 அடிக்கு ஒரு துண்டு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. துண்டு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்ல இருந்து ஒயரை இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு எவ்வளோ லென்த் முடியுமோ அவ்வளோ லென்த் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டா இன்செர்ட் பண்ணாம ஜிக்ஸாக்கா இன்செர்ட் பண்ணுங்க. 2 லைன் வந்து வெர்டிகலாவும் 2 லைன் வந்து ஹரிசாண்டலாவும் இன்செர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரை அடிக்கு ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோல ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேண்டில மேலே வச்சுட்டு ஹேண்டில் வழியா ஒயரை பின்பக்கமா எடுத்து திரும்பவும் அதே லூப் வழியா வெளியே எடுத்துக்கோங்க. இதை வந்து இதே மாதிரி 2 தடவை ஒரே லூப் வழியா வெளியெடுங்க. அதுக்கப்புறமா ஹேண்டில் வழியா பின்பக்கம் எடுத்துட்டு போயிட்டு முன்பக்கம் வழியா ஹோல் வழியா வெளியெடுங்க. ஒவ்வொரு ஹோல்லையும் 2 தடவை ஒயரை சுத்தி எடுங்க. ஒயரை திரும்பாம நேரா வச்சு எடுங்க. ஒயரை நீட்டா வச்சு எடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா ஹோல் வழியிலையும் ஒயரை நீங்க வெளியே எடுத்துட்டு டைட்டா சொருகிடுங்க. இப்போ வந்து ஹேண்டில் போட்டாச்சு. இனி வந்து மேக்னெட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணலாம். மேக்னெட் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணாதான் இந்த பேக் வந்து லாக் ஆகும். மேக்னெட் பட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பீஸ் கிடைக்கும். இதுல ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இந்த மாதிரி மேடா இருக்கும். இதுல ஒவ்வொன்னா ஒரு சைடுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 5th ரோல வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிட்டு பின்பக்கமா நல்லா மடக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி கத்திரி இல்ல கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. 2 பக்கமே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்கும் போது பட்டன் வந்து லாக் ஆயிடும். இப்போ வந்து பேக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த பேக் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.